எப்படி இருக்குது அந்த பிக்னிக்? ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சூப்பரா இருக்கு. வாகமான் அந்த கேரளாவோட ட்ரிப்பு. நாங்க இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகமான் வந்தோமா. இன்றைக்கு வந்து ஜீப் சவாரி. ராஜராஜ சோழன் ஜீப்ல வந்தது ரொம்ப எக்ஸாக்டிங்கா பயங்கரமா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. முதல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த பாருங்க அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இவ்வளவு கிட்ட வந்து இந்த ஃபால்ஸ்ல எங்களால குளிக்க முடியலையே. அங்க ஒரு ஆள் தண்ணிக்குள்ள நிக்கு. உன் கையில் என்னை கொடுத்தே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். சூப்பராக இன்றைக்கி இடங்கள்லாம் போயிட்டு பார்க்கலாம். வாகமான் போயிட்டுருக்கோம். 3 days டூரு. இன்றைக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சு. தேர்ஸ்டே ஈவினிங் கிளம்புனோம். ஃப்ரைடே மார்னிங் வந்து ரீச் ஆயாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 20 minutes ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் 3 days உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் சுற்றி காமிக்கிறேன். எனக்கு ஒரு குரூப்போடு வந்து டூர் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. வாகமான்றது கேரளாவில் இருக்குது. ஒரு 3 days போன ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வந்து டூர் போயிருந்தேன். அதனால தான் நம்மளுடைய வீடியோஸ்லாம் வரல. அந்த வீடியோ தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. போகிறவங்களுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் கொடுக்குறேன். செல்வம் போயிட்டாரா? அங்க மூஞ்சது பேச்சு தலைய போட்டோ எடுக்கணுமா? அப்படியா? அவங்க தலைய வீடியோ எடுக்கணுமா? தலைய வீடியோ எடுக்கணுமா? பின்னல் அழகா இருக்கா? நாங்கள் ஒரு 39 பேர் வந்து வாகமான் போகிறோம். 3 நாள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இடங்களா இருக்கட்டும் அல்லது எங்களுக்குள்ள நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணதாக இருக்கட்டும் செமையாக இருந்தது. இதில் வந்து வயசு வித்தியாசம் நிறையவே இருந்தது. 70 வயசுலேருந்து ஒரு 30 வயசில் உள்ளவங்க வரைக்கும் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஈக்குவலாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையில அந்த மாதிரி இருந்தது. இதில் ஃபஸ்ட் டைம் நான் நிறைய பேர்கிட்ட ஃபஸ்ட் டைம் அங்கே போய் தான் நான் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நல்ல ஒரு டீமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வாகமான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 நாள் வீடியோவும் பாருங்கள். நான் இதில் ப்ரைஸ்லாம் என்ன ஆச்சு, செலவுகள்லாம் எங்களுக்கு என்ன ஆச்சு, யார் அரேஞ்ச் பண்ண அப்படின்றதெல்லாம் கடைசி நாள் வீடியோவில் கொடுக்குறேன். 22 23 24 25 26 என்ன நம்பர் சொன்னேன்? 31 வரைக்கும் ஆயிருக்கு. 31 சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி வாகமான் வந்து ரீச் ஆகிட்டோம். வியாழக்கிழமை நைட்டு கிளம்புனோம். 7 மணிக்கு ட்ரெயின். அதுக்கப்புறம் அங்கே காலையில் நாங்கள் 8 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிட்டோம். கோட்டையும் வந்து கோட்டையும் வந்தாச்சு. வந்து சேர்ந்துட்டோம். பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. 8:30 இனிமே சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ட்ரெயின்லேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து போயிட்டு இருக்கோம். பஸ்ல போயிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ
மலை ஏறும்போது நல்லா பாட்டு பாடிட்டு, டான்ஸ் ஆடிட்டு போனதுனால, ஏறும்போதும் சரி, இறங்கும்போதும் சரி, ஆடல் பாடலோட போனதுனால போரே அடிக்கல. ஃபர்ஸ்ட் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் கோட்டயத்திலே முடிச்சுட்டோம். ஹோட்டல் அஸ்ட்ரிஜா அன்னபூர்ணா அன்னபூர்ணா ஹோட்டல் அன்னபூர்ணா வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பியோர் வெஜிடேரியன் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணா லக்கேஜ் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. நம்மளும் உள்ளே செல்வோம். மணி இப்போ வந்து 9 o'clock ஆச்சு. ஹாய் 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 சே ஹாய். எல்லாம் அங்கே போறீங்க, இங்கே போறாங்க, இங்க 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 மறு சொப்பிருக்கு. உள்ளே செல்லலாம். ஆமா உள்ளதான், உள்ளே செல்லலாம். மக்கள்லாம் உட்காந்தாச்சு. சட்னி, சாம்பார், வடை, இட்லி, இதுதான் மெனு. பிரேக்ஃபாஸ்ட் மெனு எல்லாரும் கழுவிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், வடை, சட்னி வச்சுருந்தாங்க. அங்கே கோட்டயத்திலே வந்து ஜஸ்ட்டு ஸ்டேஷன் விட்டு இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் போனோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது சாப்பாடு. நம்ம ஒரு இட்லி, சட்னி, சாம்பார் மாதிரியே இருந்தது. ஹோட்டல் அஸ்டோரியான்னு போட்டிருந்தது, அன்னபூர்ணான்னு எழுதியிருந்தது. அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து என் லைஃப்பில் வந்து ஸ்கூல், காலேஜ் டூர் போனதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட வந்து டூர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். போகிறதுக்கு முன்னே ரொம்ப தயங்கி தான் போனேன். நான் அவ்வளவா நான் யாரோடையும் வந்து மிங்கிள் ஆகிறது கிடையாது. ஆனாலும் வந்து எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களோட நான் நல்லாவே சேர்ந்துப்பேன். அதுதான் என்னோட பழக்கம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வாலண்டராக நான் யாரு கூடயும் போய் பேசவோ ஒட்டிக்கவோ மாட்டேன். ஆனா 3 நாள் புஸ்க்குன்னு முடிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு கேர்ள்ஸ் குரூப் செட் ஆயிருந்துச்சு எனக்கு. இப்போ போற பாதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி கிரீனிஷா தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஊர்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு கிரீனா கோஆர்டினேட்டர் வந்து ஜூபி பரணம் காணுமா. இப்போ வந்து நம்ம வந்து அல்போன்சோ மால் அவங்க கல்ற இருக்கக்கூடிய சர்ச் தாண்டி போயிட்டு இருப்போம். இந்த இடத்துக்கு போய் வந்து பரணம் காணும். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நம்ம இந்த வழியே வருவோம். அப்போ வந்து ஃபுல்லா கவர் பண்ணுவோம். சலோமியா விரலோ நெத்திலி மீன், கண்ணோ காரக்குடி, முகமோ கெளுத்தி மீன், மனமோ சென்னாங்குடி. இது வில்லாங்குடா, கையில் சிக்காதுடா, இது ரெக்க வச்ச வௌவாலுடா. இது வில்லாங்குடா, கையில் சிக்காதுடா, இது ரெக்க வச்ச வௌவாலுடா. ஏ அந்தோணி, ஏ அல்போன்ஸ், அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்ஸ். அந்த கடலை கேளு அலைய சொல்லும், தண்ணிய கேளு ஒரு கதைய சொல்லும். சலோமியா சலோமியா கிழிஞ்சல் செருப்புக்காரி, சங்கு கழுத்துக்காரி, இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி. மேலே ஏறும்போதும் சரி, இறங்கும்போதும் சரி, மலை ஏறும்போது போர் அடிக்கவே இல்லை. வழக்கமாக நான் இது முன்னெல்லாம் நான் கேரளா போயிருக்கேன், ஃபேமிலியோட போயிருக்கேன். ஏறினதுமே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு கொமட்டல் ஃபீல் இருக்கும். எப்படா மலை போய் சேருவோன்னு இருக்கும். அதே போல் இறங்கும்போது எப்படா வந்து இறங்குவோன்னு இருக்கும். இது ஒரே பாட்டு டான்ஸ் அப்படி போயிட்டு இருந்ததுனால தான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் ஏறி போயிருக்கேன்.
ஏன்னா அதுக்கு முன்ன கார்ல போகும்போது நமக்கு வந்து ரொம்ப அடைச்சாக்குல இருக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஆனா பஸ்ல போகும்போது கொஞ்சம் நின்னுக்கலாம், ரிலாக்ஸா இருந்துக்கலாம். அதுவும் எல்லாரும் பாடிட்டு இருந்தோம். நம்ம மைண்ட் வந்து அந்த போறதிலே இல்ல. பேசி சிரிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு அப்படி போகும்போது அந்த 2 மணி நேரம் ட்ராவலே தெரியல. 2 ஹவர்ஸ் ட்ராவல். டக்குன்னு போய் ரீச் ஆன மாரி இருந்தது 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே எனக்கு தெரிஞ்சு டயர்டே ஆகல. எல்லாருமே 3 டேஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. 1, 2 ரொம்ப வயசானவங்க மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு மழை இல்ல. கொஞ்சம் அந்த கிளைமேட்லாம் ஏன்னா ஆக்ஸிஜன்லாம் கொஞ்சம் குறையும்போது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டயர்டா அதான் டல் ஆனாங்க. டயர்ட் ஆனாங்க. கொஞ்சம் டல் ஆனாங்க. அப்புறம் ரெக்கவர் ஆயிட்டாங்க அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியாவும் போலாம். ஆனா நான் ப்ரிஃபர் பண்றேன்னா, கப்புலா போறவங்களுக்கு இது நல்ல ஒரு பிளேஸு. மேரேஜ் ஆயி புதுசுல போனாலும் சரி, அல்லது நீங்க வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு கப்புல் அப்டின்னா, எப்பனாலும் இந்த இடத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஓவராலா நான் வந்து என் ஹஸ்பண்ட மிஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். இடங்கள்லாம் பார்க்கும்போது. ஏன்னா வந்து இதுல இதுல வந்து ஃபேமிலியா நாங்க போகல. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா தான் போயிருந்தோம். இதுல 2டே 2 பேர் தான் வந்து ஃபேமிலியா வர்றதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. மத்தவங்க யாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கல. கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் ஃபேமிலியா தான் போயிருந்திருப்பேன். ஆனா வந்து தனியா போகும்போதும் என் ஹஸ்பண்ட் அதான் சொல்றாரு, "தனியா போகும்போது தான் உனக்கு தெரியும். நீ எப்படி என்ஜாய் பண்றன்னு தெரியும்னு" சொன்னாரு. அதே மாதிரியே நான் வந்து 3 நாள் கம்ப்ளீட்லி வேற ஒரு உலகம் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். 8, 8:30க்கு நாங்க வந்து அங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் 9 மணிக்கெல்லாம் நாங்க வந்து மேல 9, 9:30க்கு ஏற ஆரம்பிச்சிருப்போம். 12:00 அங்க போய் ரீச் ஆனோம். ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அன்றைக்கு ப்ரோகிராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீப் ரைட் மட்டும் தான் இருந்தது. 3 ஹவர்ஸ் ஜீப் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாருங்க வீடியோல இருக்கும். ஜீப் ரைட் செமன்னு என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருந்தது. அந்த ரைடு சூப்பரா இருந்தது. ராஜராஜ சோழன் இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் நீவே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் உன் காதல் லோகனம் என் காதல்வாக துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொல்லுதேன் உன் பார்வை கண்கள் என்று பொய் சொல்லுதே முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடையோரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் சல்லாடுமே செந்தேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன் காதல் தேசம் வாகமான் மலை வந்து சேர்ந்து விட்டோம். ஆமா, ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. கிளைமேட் கூலா இருக்கு. நம்ம என்னோட அந்த வீடியோல இப்பொழுது நாம் வாகமான் மலையை ஏற துவங்கி உள்ளோம். மிக அற்புதமான ஒரு இடத்திற்கு நாம் பயணமாகி இருக்கின்றோம். ஆடல் பாடல் அனைத்தும் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இது நாங்கள் இன்று இரவு கேம்ப் ஃபயர் போட இருக்கின்றோம். மற்றும் ஜீப் ரைட் சஃபாரி முதலான பல வகையான இடங்களுக்காக நாங்கள் ஜீப்பில் செல்ல இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவை நாடி இங்கே சென்று கொண்டிருக்கின்றோம். நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் போட்டோம். அதில் வந்து டான்ஸ் ஆடணும், சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால் வந்து
எண்ட் டு எண்ட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது ட்ரெயின்லேயும் பார்த்திங்கன்னா செம ஜாலியாக போச்சு. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா ஃபன் பண்ணிட்டு தூங்குற வரைக்கும் நல்லா சிரித்து பேசி அரட்டை அடிச்சுட்டு தான் தூங்கினோம். காலையில் எழும்புனதுமே அதே தான். அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட் கேம்ப் ஃபயர் அங்கேயுமே சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரிலாம் தூ கண்டக்ட் பண்ணிட்டு தூங்க போகிற வரைக்கும் வந்து பிஸியாகவே வச்சுருந்தாங்க. எண்ட் டு எண்ட் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கப்புள் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு கப்புள் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா வந்து கடைசி நாள் வீடியோல நான் அவங்க 2 பேரையும் பேச வைக்கிறேன். எந்த மாதிரி அவங்க வந்து எஃபோர்ட் போட்டாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் அவங்களுக்கு இருந்தது. கண்டிப்பா நான் எல்லாம் அவங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ நான் உங்களுக்கு குடுக்குறேன். நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. மிஸ்டர் இது நாங்கள் ஜனவரியில் வந்திருக்கோம். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் கூலாகவும் இருக்கு. அதே நேரத்தில் வெயிலுக்கு வெயிலும் இருக்கு. மிஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருக்கும். வாகமான் மலை மேது ஏறி கொண்டிருக்கிறது வண்டி. வண்டிக்குள்ளேயுமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பாடல் நிகழ்ச்சிகளோடு மேலே போயிட்டு இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. பாருங்க, உங்களுக்கு லாங் வியூ. இது வந்து வாகமான்ல இலப்பாறையாம், பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய ராக் அப்படி இருக்குது. ஃபுல்லா நல்ல ஹைட்டு. நாங்கள் மேலே வந்துட்டோம், அதனால நல்ல ஹைட் ரேஸ் பண்ணி தெரியுது. பச்சை பச்சைன்னு இருக்குது. டேப்லெட்டா இல்ல ஜென்ரலாவே ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து சூப்பரா இருக்குல்ல. என்னக்கா டயர்ட் ஆயிட்டீங்க? అదేటా ఏమేస్తాను అది అది இப்போ மேலே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே டீ லீவ்ஸாக இருக்கு. டீ பிளான்டேஷன் தான் ஃபுல்லாக. வந்துட்டோம், ஹோட்டல் வந்துட்டோம். எல்லாரும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. காட்டேஜ் மாதிரி இருக்கு. ஒன்னொன்னா வந்துட்டோம். காட்டேஜ் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. லொகேஷன் சூப்பரா இருக்கு. அப்படியே உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். At 12 o'clock வந்து ரீச் ஆயிருக்கோம். இப்போ வந்து எல்லாரும் ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். ரூமுக்கு போயிட்டு 1 hour டைம் குடுத்துருக்காங்க. நான் 12 o'clockல 1 o'clock வந்து லஞ்சுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. நான் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஜீப் ரைட் போக முடியும். நான் உடனே சாப்பிட்டதுமே ஜீப் ரைட் ஏற முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 o'clock அப்படியே ஜீப் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் லக்கேஜுகள எடுத்துட்டு இதில வந்து எல்லாருமே சிங்கிள் தான். 2 கப்புள் தான்.
அதனால தான் வந்து இந்த டீம் நல்லாவே இருந்தது. கேர்ள்ஸ் ஒரு குரூப்பாகவும், பாய்ஸ் ஒரு குரூப்பாகவும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்தது. அது வயசில் பெரியவங்கனாலும் சரி, சின்ன பொண்ணுங்கனாலும் சரி, எல்லாருமே நல்லாவே வந்து இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணோம். இடங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் வந்து ஒருத்தர் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தால் கூட ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் கலாய்ச்சி, பேசி, சிரித்து, ஏன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல. 24 மணி நேரம் வீடு வீடு வீடுன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தி லேடீஸ் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோம் மேக்கர்ஸ் தான். ஒரு சில பேர் தான் வந்து ஒர்க்கிங் பீப்புள் இதில் இருந்தாங்க லேடீஸை பொறுத்தளவுக்கு. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஹோம் மேக்கர்ஸ். அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கும் அவங்க எல்லாருக்குமே. இதில் 39 பேர் போயிருந்தோம். அதில் வந்து எங்கள் ஃபாதரு, எங்கள் சிஸ்டர் அப்படி வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான, ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லான, ஜாலியான ஒரு டூராக இது இருந்தது. 2 நாள் எங்களுக்கு ஹோலி மாஸ் கிடச்சிது. அதுவே பெரிய விஷயம். இந்த மாதிரி தான் ரூம் 2 பேருக்கு ஒரு ரூம், ஒரு காட்டு, அதில் 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. எங்களுக்கு இதில் வந்து ஒரு வீடு மாதிரி இருந்தது, ஒரு ஹால், அதுக்குள்ளே 2 ரூம், அதாவது ஃபேமிலிக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. இது ஒரு டைனிங், ஒரு சோஃபா, அதில் 2 ரூம். இங்கே 2 பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அந்த பக்கம் நாங்கள் 2 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் இருந்தது. ரூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னு சொல்லுவேன். வெளியில் ரூமை விட்டு வெளியில் வாசலில் வந்தோம் அப்படின்னா சீனரி இப்படி தான் இருந்தது. டெரஸ் வியூ மட்டும்தான் நான் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்பு. இப்போ எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு, லஞ்சுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டேயே லஞ்சு செமையாக இருந்தது. என்ன லஞ்ச் அப்படின்றதையும் மோஸ்ட்லி லஞ்சும் எல்லாம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வீடியோவாவது ஃபோட்டோவாவது எடுத்திருக்கிறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான சாப்பாடுகள் அங்கே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் அப்படியே வீடியோ எடுத்து போய்ட்டு உங்களுக்கு முன்னாடி ரைஸ், அப்படியே சாம்பார், இல்லை நான் வாங்கி சாம்பார், இது என்னது ஃபிஷ் கறியா நல்லா சூப்பாக கட் பண்ணி. என்ன ஃபிஷ்ஷு? கேர மீன் குழம்பு. இது காரக்குழம்பா? ஓகே. சிக்கன் ஃப்ரை, இது என்னது? பம்கின் ஃபுட்டு, அப்புறம் பயிறு, காரமணி, ரசம், ஊறுகாய், உப்பு, அப்பளம், தயிர். எனக்கு சாப்பாடு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ரைஸு, சாம்பார், ஃபிஷ் கறி, 65, ஊறுகாய், அப்புறம் கூட்டு, பொரியல் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அப்பளம். நம்ம திரும்ப எவ்வளோ நாள் கேட்டு வாங்கி சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான். நமக்குன்னு உள்ள 40 பேருக்குள்ளதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாளும் எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதனால் சாப்பாடு லிமிட் அப்படிலாம் கிடையாது, அன்லிமிட்டட் தான் உங்களுக்கு எவ்வளோ. ஆனால் மலையில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டுக்கணும். நான்வெஜ்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கிறது, சாம்பார்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லோரும் அடுத்து டைம் ஆயிடுச்சு. 3 மணிக்கு நாங்கள் வந்து ஜீப் ரைடு போனோம். கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், ஏன்னா ஜீப் வர்றதுக்கு அந்த சவாரிக்கு ஜீப் வரோம்ல, ஒரு ஜீப்பில் ஒரு 7 பேர் 8 பேர் அப்படி தான் போக முடியும். அப்போ எங்களுக்கு 39 பேருக்கு 5 ஜீப் வரணும். 2 ஜீப் உடனே வந்துருச்சு, இன்னும் 3 ஜீப் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அதிலே கொஞ்சம் ஒரு 1/2 hour நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமும் எங்களுக்கு போர் அடிக்கவே இல்லை. எங்கே போனாலும் சரி அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமையும் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அதனால் வந்து போர் அடிக்கலை, சூப்பராக இருக்குது. எனக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன்.
நாங்க இப்ப எங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகமான் வந்தோமா. இன்றைக்கு வந்து ஜீப் சவாரி. இப்ப மத்தியானம் 2 மணிக்கு சொன்னாங்க, மணி 3 ஆயிடுச்சு இருக்கோம். வெயில் கொஞ்சம் கொளுத்ததான் செய்யுது. நாங்க 12 o'clock வரும்போது நல்லா கொஞ்சம் குளிர்ந்த காத்து அடிச்சது. இப்ப அது இல்ல, இப்ப அப்படி போயிட்டு இருக்குது. இல்ல ஜனவரி தான் மத்தியானம் வரைக்கும் ஒரு 12 o'clock வரைக்கும் நல்ல கூலா தான் இருந்தது. 2 o'clock அப்புறம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல கிளைமேட், அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து அருமையான சிஸ்டர் கரெக்டா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு எங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறது இந்த தலைவர் தான். இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இப்ப நாங்க எல்லாரும் தான் போயிட்டு இருக்கோம். ஒரு வேன்ல 8 பேர் 7 பேர் 9 பேர் 8 பேர் தான். ஆனா இதுல 9 பேர் இருக்கிறோம். வேன் வந்தாச்சா? அந்த இல்ல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரெண்டு வந்தாச்சா, மாத்தியாச்சா? ஓகே. ஆளுக்கு 250 rupees தான். இதுல போகிறதுக்கு, இந்த ரைடு போறதுக்கு, சஃபாரி ரைடு போறதுக்கு ஒரு ஆளுக்கு 250 rupees. ஜீப்புக்கு ரேட்டு கிடையாது, பெர் பர்சன் அப்படிதான். 2 hours ரைடு அப்படின்னு சொல்றாங்க. போய் பார்க்கலாம். இங்க ஃபுல்லா வந்து நல்ல டீ எஸ்டேட், ஃபுல்லா டீயா இருக்குது. அது கூட வந்து பிளக் பண்றதுக்குலாம் விடுவாங்க, அதாவது சும்மா போட்டோ எடுக்கிறதுக்குலாம் விடுவாங்க, போட்டோ ஷூட்டுக்கு விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்குது. பார்க்கலாம். ஆள் மாறிடுச்சு, இப்ப மாறிடுச்சு. நான் இதுக்கு முன்ன வேற சீன் பாத்திருப்பீங்க, இப்ப பாக்குற சீன் வேற. இப்ப மாறிக்கிட்டே இருக்கும். மூவ் ஆகுது, வண்டி இப்பதான் மூவ் ஆகுது. அட்வென்ச்சர் ட்ரிப்ங்கறதால அட்வென்ச்சராவே இருக்கும். ஆமா. நான் பேக்ல உட்காந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஃப்ரண்ட்ல போய் உட்கார்றதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லை தான். இல்லைன்னா ஃப்ரண்ட்ல சீட்டு கேட்டால் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் வியூ எடுத்திருந்துருக்கலாம் தான். எனக்கு கொஞ்சம் தைரியம் கம்மி. ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செமையா போயிட்டு இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்ப அவரை தூக்கி இங்க போடணும் சார், நான் அங்க வரணும் சார். அப்படி பார்த்தா அப்படி போய் பண்ணி. ஆமா ஆமா, இப்ப பண்ணிருக்கேன். அடுத்த ஸ்டாப் மதிக்கிறா சார், நம்ம அடுத்த ஸ்டாப்பிங்ல பண்ணிடுவோம். அவரு பேர் அண்ணே ராஜேந்திரனே. ரைட். ரைட். முன்னாடி போல வர கூடாது. எங்களுக்கு வேற பக்கத்துல கம்பெனி என்ன பார்த்து நீ எடுத்தா ஐகர சொன்னாங்க. ஃபேமிலியெல்லாம் மெட்ராஸ்ல விட்டு வந்துருக்கோம். அவனுக்கு ஸ்லோ கண்ட்ரோல், அவன் துரத்துறனே வந்துட்டு இருக்கான். டீ எஸ்டேட் நானும் கவலைப்பட மாட்டேன். வாயில குரல் வந்துரும். அந்த டைம் பஸ் வேற வர்றது. சமயா கையை பிடிச்சிட்டு எல்லாம் அந்த பக்கம் போயிடுவேன். விண்டர் சிஸ்டம் பத்தி கவலைப்பட வேணாம், ஒன்னும் ஆகாது. அவங்க சேஃபான பிளேஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. என்னை உருட்டி தள்ளிரும். நானே சிஸ்டர் நாங்க கால் பண்ணிட்டு இருக்கேன். ஜான்சன் இவங்கள உட்கார இருக்கணும். சத்யாக்கு அதனாலதான் சார் 2 கையை பிடிச்சிக்கிட்டேன்.
ஜீப்ல போகும்போது 2 கைய வச்சு ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி புடிச்சிருக்கணும். நான் ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு, ஒரு கையில தான் புடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான். கொஞ்சம் உள்பக்கமா தான் வச்சிருக்கேன். இல்லாட்டா மொபைல் கூட கீழ விழுற அந்த அளவுக்கு வந்து ரஃப் ரைடு தான் அது. அது ஆக்சுவலி பாட்ட போட்டுட்டு அந்த மியூசிக் ஏத்த மாதிரி அவங்க வந்து அப்படி பறந்துகிட்டு போகுது வண்டி. நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்தாலே தெரியும். அப்படி 2 கைய வச்சு அப்படி இறுக்கி புடிச்சிருக்காங்க. விட்டா விழுந்துரும். அந்த மாரி தான் இருக்குது. அம் ஆனா நல்லா இருந்தது ரைடு. நாங்க போன அந்த ஜீப்பும் சரி, இன்னொரு குரூப் போன ஜீப்பும் வந்து செம ஃபாஸ்ட்டா ரைட் ஆயிருக்கு. மத்தவங்கலாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மெதுவா போக சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மெதுவா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. மத்தபடி நாங்க அந்த ரைட என்ஜாய் பண்ணணும். அவங்க போற ஸ்பீட்ல நம்ம என்ஜாய் பண்ணணும். அவங்கள நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தோம்னா, அந்த ரைடு வந்து ஜாலியா இருக்காது. ஏன்னா, அந்த ரஃப் பாத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ரஃப்பான ரைடு தான் வந்து அங்க என்ஜாய் பண்றதுக்கே. ஆனா நம்ம வியூ போய் பார்ப்போம். ஒரு 4 பாயிண்ட் நாங்க போய் பார்த்தோம். அந்த 4 பாயிண்ட்டுமே இதில காமிச்சிருப்பேன். பார்த்துக்கோங்க. அ அந்த நான் நான் அந்த வியூ பார்க்குறத விட, இந்த ஜீப் ரைடு தான் அதில வந்து செம. அதனால வந்து நீங்க அதில போயிட்டு நீங்க மெதுவா போப்பா, மொல்லமா போ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து, அந்த ரைடு அவ்வளோதான் ஸ்பாயில் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து அவங்க போக்குலயே விட்டுட்டு அந்த ரைட என்ஜாய் பண்ணா மட்டும் தான் அந்த ஜீப் ரைட் நல்லாருக்கும். அ ந லக்கிலி நான் போன இதில இருந்த யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணல. எல்லாருமே வந்து அந்த பையனோட போக்குலயே விட்டாங்க. அவன் டிரைவர் செமையா டிரைவ் பண்ணான். ஏன்னா எல்லா டிரைவர்ஸுமே செம தான். இவன் அவன்லாம் கிடையாது. எல்லாருமே செமையா டிரைவ் பண்றாங்க. ஆனா என்ன, மக்கள பொறுத்து அவங்க வந்து ஸ்பீட கூட்டி குறைச்சுக்கிறாங்க. இடைய ஜெர்க் குடுத்துட்டு, ஏதோ வந்து அப்படியே உருண்டு போற மாரிலாம் அவன் பண்ணான் டக்குன்னு. மொபைலே கீழ போட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து அங்க இதெல்லாம் எடுத்துட்டேன். மைக்கெல்லாம் எடுத்துட்டேன். கீழ விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து அதில வந்து சவுண்ட் இல்லாம இருந்தது. அங்கங்க அதுக்கப்புறம் ஸ்லோவா போகும்போது மைக்க நான் அதில வந்து ஆன் பண்ணியிருந்தேன். அதனால நீங்க வாகமான் கிடையாது. எங்க போனாலும் இந்த மாரி ஒரு ரைடு இருக்குன்னா வந்து, அந்த டிரைவரோட போக்குல போனீங்க அப்டின்னா தான் என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இதில ஃப்ரெண்ட்ஸோட போனா தான் இந்த ரைடு நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபேமிலியா போகும்போது நம்ம இந்த ரைட எப்படி என்ஜாய் பண்ணுவோம்னு தெரியல. ஏன்னா குழந்தைங்களா இருக்குன்னு ஸ்லோவா போன்னு தான் சொல்லுவோம் நம்மள அறியாமலே. இது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எப்பவுமே வந்து அ ஆ நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு ஏத்தி தான் விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான். அதனால வந்து ரொம்ப, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அ எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தது ஜீப் ரைட தான். செம இல்ல, மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அ அந்த அளவுக்கு வந்து ரைட் நல்லா இருந்தது. அ ஃபர்ஸ்ட் வந்திருக்க பாயிண்ட் வந்து கோட்டமலை வியூ பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அ ஏதாவது கோட்ட தெரியிற அ வியூ பாயிண்ட்டான்னு தெரியல. இதுக்கு பேரு கோட்டமலை வியூ பாயிண்ட் அப்படின்றது சொன்னாங்க. சொன்ன மாதிரி எங்கள ஒரு கப்புள் தான் வந்து எங்கள எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரளா கப்புள். ஆனா இங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, கரெக்ட்டா பட்ஜெட்டுக்குள்ள எல்லாமே பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படின்றத ரொம்ப பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு 3 நாள் வந்து ஒரு 40 பேர கூட்டிட்டு போயி எல்லாமே வந்து செஞ்சு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து, ஒரு தனி மனுஷன் செய்ய முடியும். ஒரு குரூப் பண்ண முடியும். ஒரு கம்பெனி குடுக்க முடியும். ஆனா ஒரு கப்புலா சேர்ந்து அத பண்ண முடியுமா அப்படின்றத இவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பர் கப்புல்ன்னு நான் சொல்லுவேன் அவங்கள. இங்க வந்து இப்போ சவாரி வந்துட்டோம். ஜீப் சவாரி வந்துட்டோம். ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆயிட்டு எல்லாரும் இங்க பார்த்துட்டு இருக்காங்க. லொகேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. செமையா இருக்கு பாருங்க வியூலாம். செம வியூ. அங்க எல்லாம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாங்காய், பைனாப்பிள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் தோஸ்து யாரு தெரிஞ்சிருக்குல்ல. செம வியூ. செமையா இருக்கு. இங்க நெல்லிக்காய், மாங்காய், தேங்காய் எல்லாம் இருக்கு. அதே எல்லாரும் ஒரே இடத்துல யாராவது ஒரு ஆள் எடுக்கணும்.
வாங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க. கோட்டமலை வியூ பாயிண்ட். இந்த லொகேஷன் பேர் வந்து கோட்டமலை வியூ பாயிண்டா. கோட்டமலை வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போன வியூ பாயிண்ட், கோட்டமலை வியூ பாயிண்ட். உங்களுக்கு அப்படியே ரவுண்டிங்கில் காமிக்க எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு தான் வியூ, அந்த பக்கத்தில் வியூ இல்லை. ஆரம்பத்தில் காமிச்ச மாதிரி ஒரு சைடு மட்டும்தான் வியூ. அதனால் வந்து எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. டைம் எல்லாருக்குமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் போனாலே நமக்கு வந்து தாராளமாக ஒரு 1/2 hour டைம் அப்படி கொடுக்குறாங்க. 20 minutes அந்த மாதிரி டைம் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபால்ஸ் போன இடத்துலலாம் 1/2 hourக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். அது கடைசி பாயிண்ட் அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு 20 minutes இருப்போம். எங்கள் கூட வந்த மக்கள் இவங்க தான். நாங்கள் ஒரு 39 பேர் டீம் வந்திருந்தோம். இப்போ ஃபோட்டோவுக்காக நாங்கள் வந்து அப்படி இதுதான் நாங்கள் போன குரூப்பு. இதில் ஒரு 39 பேர் இருக்கிறோம். வயசு அப்படின்னு பார்த்தா வந்து 30-35 வயசுலேருந்து 65-70 வயசு, 70-72 வயசு வரைக்கும் கூட இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுதான் இதில். ஓகே, சூப்பர். எங்கெங்க முடியுமோ அங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே நாங்கள் குரூப்பாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதுதானே நினைவு. உண்மையிலே மறக்க முடியாத ஒரு டூர் இது இருந்துச்சு அப்படின்னா வந்து உண்மையிலே சொல்லலாம். எல்லாருமே வந்து அது சொன்னாங்க. அதாவது இதுக்கு முன்னே பல டூர் பல பேர் போயிருக்கலாம். இதில் போயிருக்கவங்களே நிறைய பேர் நிறைய டூர்கள் 2-3 நாள். இப்போ கூட டெல்லிக்கு ஒரு குரூப் போயிட்டு வந்தாங்க. ஆனால் டெல்லிக்கு போனதெல்லாம் கூட வந்து ஃபேமிலியாக அலோவ் பண்ணாங்க. இதில் வந்து ஃபேமிலிஸ் கிடையாது. யார் யார் வந்து சர்ச் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்க தான் இதில் போகணும். அதனால் வந்து இதில் ஃபேமிலிஸ் அலோடு கிடையாது. சர்ச்சுக்காக நம்ம வேலை செய்யும்போது அந்த குரூப் நாங்கள் அதில் போனது தான். அதனால் எல்லாரோடையும் மாற்றி மாற்றி நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு நாங்களும் கிளம்பிட்டு வந்த இடத்துல பயங்கரமா இருக்குதா ஜோபி பண்ண போறான். பைக்னா சிசி அதிகம் நாட்டி அசால்ட் ஆயிரும். 100 cc மட்டும் கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் கியர் போட்டு ஊற்றினா அது பாடு. எம்எல்ஏ 100 cc இருக்குல்ல சார் பார்த்து. அதுமே இது என்ன தண்ணி மாதிரி விடும். என்ன ஓட்ட ஓடிச்சு இப்போ வந்து அதுக்கு மவுஸ் அதிகம். இப்போ பழைய வண்டி 40,000 ரூபாய். பழைய வண்டி 40,000. கரெக்டான பேர்லாம் கல்லுகள் எல்லாம் கரைஞ்சிடும். வீட்டில் கல் இருக்கிறவங்களுக்கு இதோட சரியாயிடும். இந்த மாதிரி தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்களா சொல்லி போயிடுச்சு. கல்லெல்லாம் கரைஞ்சு போயிடும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த போகிற பாதை வந்து இவ்வளோ ரஃப்பாக தான் இருக்கும். இந்த ரஃப்பில் தான் அந்த ஸ்பீட் டிரைவ், அதுதான் வந்து இந்த ஜீப் டிரைவோட வந்து ஸ்பெஷாலிட்டி. அதுதான் இந்த ரஃப் பாத்தில் வந்து ஸ்பீடாக அவங்க வந்து ரைட் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அதனால தான் இந்த ரோடு எல்லாமே நான் காமிச்சிருக்கிறேன். ஆளுக்கு 250 அப்படின்றதுனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். கிட்னி வாயுவிலே வந்துடும். இப்பவும் தூக்கத்துலாம் சார் இருக்காரு. இந்த ரோட்லயே அண்ணன் தூங்குறாங்கன்னா நீங்க எந்த ரோட்ல எழுத முடியாது. டேம் எங்க இருக்கு?
ஓ அந்த இருக்கு. ஓ சரி சரி. இது வந்து அடுத்து வந்து இடுக்கி டேம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதே ஜீப்ல தான். இங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த பக்கத்துல எல்லாம் வியூ ஒண்ணும் இல்லை. அங்க டேம் தெரியுது, காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க டேம் தெரியுது பாருங்க. இருக்காங்க டேம். டேம் தெரியுதோ? இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இடுக்கி டேம் எல்லாம் குரூப்பா. போட்டோ எடுக்கிறவங்க போட்டோ எடுங்க. சூப்பரா இருக்குல்ல லொகேஷன். இடுக்கி டேம். டேம் தெரியுதா தூரத்துல? மண்ணு தூசியாயிட்டு மொபைல் பூரா, எனக்கே தெரிய மாட்டேங்குது ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்ததுல. நல்லாதான் இருக்கு, ரைடு சூப்பரா இருக்கு. செமையா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். வரலாம். வாகமான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த நான் கொஞ்சம் போர் அடிக்கிறது, வேறு ஜீப் ரைடு அப்படின்னு நினைச்சா ஒவ்வொரு வியூவும் சூப்பரா இருக்கு. இப்போ இந்த டேம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சா, இடுக்கி டேம் வியூ பாயிண்ட் சொன்னாங்க. இங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் நின்று நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கேயும் ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னு நின்றப்போம். 15-20 மினிட்ஸ் இருந்திருப்போம். இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாமே எடுத்தோம். மோஸ்ட்லி நான் எல்லாரு கூடயுமே ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நிற்கிற குரூப்ல எல்லாம் ஓடி ஓடி போய் நின்றுவேன். எனக்கு தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறது பிடிக்குமே. அதனால் வந்து எந்தெந்த குரூப் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்களோ இடைக்கில போய் நின்றுடுறது. ஏன்னா வந்து நம்ம கூட வாங்க நின்னுங்க ஃபோட்டோ எடுக்கணும்னா கஷ்டம். அது ரொம்ப, ஏன்னா இன்னொருத்தரை வச்சு நம்ம எடுக்க வைக்கணும். அதனால் வந்து யார் யார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களோ எல்லாரு கூடயும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி யாருக்கு வேணுமா? போய் குடிக்க முடியாது. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு இல்லாத வழியா வரைக்கும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எங்கள் மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹாய் 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 ஹாய். அடுத்த குரூப் அடுத்த வேன்ல இறங்கி வந்துட்டு இருக்கு. நான் மூவ் ஆகுறேன் இங்க இருந்து. எல்லாம் இறங்கி போயிட்டே இருக்காங்க. சூப்பரா இருக்கா பாதை. ஜீப்லாம் அப்படி டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஜீப் அப்படியே வரிசையா நிக்குது ஜீப்புகள்லாம். பார்த்து நடக்கணும். கீழே கல் இப்படிதான் இருக்குது. பாதை பார்க்காம நடந்தா நான் உருண்டுருவேன். அதனால கீழே பார்த்து நடந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை வலிக்கிட்டேன், இன்னொரு தடவை கேர்ஃபுல்லா போகணும். நாங்க ஆமா என்ன ஃபால்ஸ்? ஃபால்ஸ் பேர் என்னது? உளுப்போணி. உளுப்போணி ஃபால்ஸ் தான். குளிக்க போறாங்களா? நானும் ஃபால்ஸ் தான் சொன்ன மாதிரி வந்து போய் குளிக்க முடியலை. ஏன்னா வந்து ஃபால்ஸில் குளிக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பார்த்து ரொம்ப அந்த வழுக்கிற பாறை வழியே போகணும். அது ரொம்ப ரிஸ்க். அதனால் லேடிஸ் யாருமே போகலை. அந்த ஃபால்ஸில் தண்ணி விழுந்து அதுக்கப்புறம் அது சுற்றி ஓடி வந்து தான் இந்த பக்கத்துக்கு வருது. இங்கே ஒரு குகை மாதிரியும் இருந்துச்சு. இங்கே நாங்கள் இறங்கினோம். இங்கே கொஞ்சம் இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அது கூட நான்லாம் இறங்குறதுக்கு ரொம்ப யோசித்தேன். ஒரு 10 பேர் இறங்கின பிறகு தான் சரி ஓகே நம்மளும் உள்ளே மெதுவாக இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பட்டு பட்டுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள்லாம் டக்கு டக்குன்னு இறங்கிட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்ல, அதனால் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்க இறங்குனாங்க. அதுக்கப்புறம் நல்ல வயசானவங்களும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வயசானவங்க இறங்கலைங்க. ஆனால் ஃபால்ஸில் வந்து ஒரு 5 பேர் மட்டும்தான் ஜென்ட்ஸ் போய் குளித்தாங்க. இந்த அம்மாலாம் பார்த்தா அவார்டு ஃபாஸ்ட்டாக இறங்கி போயிட்டாங்க. இவங்க இறங்கின பிறகு தான் சரி ஓகே அப்போ நம்மளும் இறங்குவோம் அப்படி சொல்லிட்டு இறங்கிட்டு அப்படி கெத்தாக நின்று போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் உள்ள வரைக்கும் போனோம். உள்ளே அந்த குகை மாதிரி இருந்த இடத்துக்குள்ள போகலை. ஏன்னா அவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு ஆனால் பாறை, அந்த பாறை வந்து தண்ணி ஓடி ஓடி வழுக்கின பாறை. இத்தனைக்கும் எல்லாரும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த குகை மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ள வரைக்குமே நிறைய டீம்லாம் போய் நின்றுட்டு ஓன் சவுண்ட்லாம் விட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகலை. ஃப்ரெண்ட்ல இன்னும் ஃபோட்டோஸ்லாம்
யார் யார் கேமராவில் கிளிக் ஆகுவாங்களோ அவங்களெல்லாம் நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இவங்கள எடுக்கணும், அவங்கள எடுக்கணும்னு கிடையாது. நான் நிற்கிற இடத்துல இருந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கும்போது யார் யார் நிற்பாங்களோ எல்லாரையுமே எடுத்தேன். அப்புறம் அந்த ஃபால்ஸ் இருக்க சைடு வந்துட்டோம். இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸில் அங்கே தண்ணி விழுந்துட்டு இருக்குது. அங்கே தான் போக முடியல. உண்மையிலே அது கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் ஸ்மூத்தாக. அதுக்கப்புறம் தான் வரும்போது வெளியில் பார்த்தேன், மேலே தண்ணி ஓடி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபால்ஸில் விழுது. முதல்ல நம்ம அந்த இடத்துல இறங்குறது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்தது. இந்த பள்ளத்தில் இறங்குறது இது கொஞ்சம் குகையாக இருக்குது. ஆனாலும் இறங்குறது கொஞ்சம் ரஃப்பு தானே. அந்த பக்கம் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அங்கே ஜனங்க யாருமே போகலை. எப்படி இருக்குது அந்த பிக்னிக்? நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சூப்பரா இருக்கு. வாகமான் அந்த கேரளாவோட ட்ரிப்பு ஜீப் ரைட் வந்து செம பயங்கரமா இருந்துச்சு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது, அதனால பரவாயில்ல, என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கு. ஃபால்ஸும் நல்லா தான் இருக்கு. நாங்கள் பார்த்த அந்த வியூ வந்திருக்கு, அந்த டேர்னிங்லாம் அப்பா அதுக்குள்ள ஜீப் மட்டும் தான் வர முடியும். அவ்வளோ ஒரு ரோடு வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. டிரைவர்லாம் பயங்கரமா வண்டி ஓட்டுறாங்க. நாங்கள் தான் மெதுவா ஓட்டுன்னு சொல்லிட்டே வந்தோம். ஜாலியா இருந்துச்சு. குரூப்பும் ஜாலியான குரூப்பு, வச்சு செய்யற குரூப்பு, பயங்கரமான ஒரு குரூப்பு. எல்லாரும் வயசா இருந்தாலும் அழகு ஸ்டைல இன்னும் மாறல்ன்ற மாதிரி ரஜினி மாதிரி பேசி திரியிறாவ. அதுதான் இங்க நடந்திருக்கு. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது. அது 72 இருந்தாலும் சரி, 42 இருந்தாலும் சரி, 35 இருந்தாலும் சரி, அப்படிதான் இருக்கு இந்த குரூப். ஓகே, தேங்க்யூ. சுமித்ரா சொல்லுங்க. சொல்லுங்க இந்த ஃபால்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆமா, இப்போ சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ். நாங்க வந்திருக்க பிளேஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு என்ன பீஸ்ஃபுல்லா இருக்குது பாக்குறதுக்கே. நல்லா வாட்டர் ஃபால்ஸ், அதுல இறங்கி போன அந்த அனுபவம் எல்லாம் செம்மையா இருக்கு. வந்திருக்கவங்களும் சூப்பரா என்ஜாய் பண்றோம். எல்லாருமே நல்லா இருக்கு பிளேசஸ். ஜீப்ல வந்தது ரொம்ப எக்ஸாக்டிங்கா பயங்கரமா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. எனர்ஜியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஜீப் டிரைவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்படிதான் அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப அப் டவுன் பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல ஜீப் ஓட்டுறாங்க. அங்க சில பேர் ஊந்து போறாங்க. இப்பதான் குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ். அங்கே தான் போய் குளிக்க போகிறாங்க. அந்த போகிறாங்க பாருங்கள் ஃபால்ஸு. தூரத்தில் தெரியுதா? அவ்வளோ தூரம் போகணும். போகிறதுக்கான பாதை வந்து வழுக்கிற பாறை தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அதுவும் கொஞ்சம் அதாவது இதுக்காவது வந்து கொஞ்சம் வெயிட்டெல்லாம் குறைக்கணும்னு வச்சுருக்கு. இந்த மாதிரி டூரெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. அதாவது போற பாத்து வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள எப்படியோ இறங்கி மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனா வந்து இங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி டெப்தா இருக்கு பாதை. கிளீனா இல்லை, லேடிஸ் யாரும் இறங்க முடியல. அது ஒன்றும் எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. கொஞ்சம் வருத்தத்தோட கிளம்பி போறோம், அதுக்குள்ள இறங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, தோத்தே போயிடும். அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே தான். இன்னும் எங்களுக்கு 2 days இருக்கு. எப்படி இருக்கும், எந்த லெவலுக்கு போகும் அப்படின்றது தெரியல. செமையா இருக்கும். பாருங்க, 3 நாளுமே வீடியோஸ் கொடுக்குறேன் பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு நாள் வீடியோவையும். அதாவது என்ஜாய் பண்றதுக்கு வயசு இல்லை அப்படின்றத இந்த ட்ரிப் வந்து எனக்கு சொல்லுச்சு. அதாவது வயசுக்கும் குடும்ப சுமைக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம எப்படினாலும் நமக்குன்னு ஒரு கேங் அமையும் போது நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத இந்த ட்ரிப்ல நான் அணுவா அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த பாருங்க, அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இவ்வளவு கிட்ட வந்து இந்த ஃபால்ஸ்ல எங்களால குளிக்க முடியலையே. அங்க ஒரு நாள் தண்ணிக்குள்ள
இறங்கணும்ல. ஆமா செங்குத்தா இருக்கு. நானே என்னால நின்னுட்டேன். உட்காந்து தான் இறங்கணும். சவுண்ட் கொடுங்க சவுண்ட். எல்லோரும் இந்த ஃபால்ஸுக்கு முன்னே வந்து ஒரு ராக் இருந்தது. அதுலேருந்து எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாரையும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு, நான் இந்த ராக் வரைக்கும் கூட நான் இறங்கி போகல. ஏன்னா கொஞ்சம் ஏன்னா நான் வந்து நீ பெல்ட் போட்டிருந்தேன். அதில் ஆல்ரெடி டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் ஏறி இறங்குறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா 3 நாள் இதானே ஃபஸ்ட் டே. நாளே காலை டேமேஜ் பண்ணிட்டோன்னா, அடுத்த 2 நாள் என்ஜாய் பண்ணணும்ல. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் போயிட்டுருந்தேன். அது ஸ்மூத்தாக இருக்குமா? இது இல்லையா? எங்க வீட்ல இருக்கு. இருக்கா? வேணுமா? தாங்க. உங்க வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணா நகரா? இப்போ வச்சிருக்கேன். அதுல இது ஒரு மாதிரி அட்டையா இல்ல அட்டை தான். மண்புழுவா? அட்டை மாதிரி மண்புழு. அட்டை சின்னதாக தானே இருக்கும். ஒரு புழு வேற ஓடிட்டு கிடக்கு. நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்படியே ஜீப் ரைடாக இருக்குது. முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். இல்லை வரல. லெமன் கிராஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இல்லை அப்படின்ட்டாங்க. அங்கே முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் 4வது ஸ்பாட் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பாறைன்னு சொன்னாங்க. சூசைட் பாறை வந்துட்டோம். இங்கே வந்துட்டு எல்லாம் சீனாக போட்டுட்டு இருந்தது. அந்த எட்ஜு வரைக்கும் போய் நாங்கள் நல்லா இருட்டாயிடுச்சு. இங்கே வரும்போது ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பெருசாக எடுக்க முடியலை. வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்தேன். ஃபோட்டோஸ் அவ்வளோ கிளியராக இல்லை. ஆனால் வந்து அது நிறைய பேர் இந்த எட்ஜு வரைக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த அங்கிள்லாம் பார்த்தோன்னா அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து ஈஸியாக வந்து எட்ஜு வரைக்கும் போனாங்க. அவங்க போகிறது பார்த்தா எனக்கு காலில் கூச ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஹைட்டுனாலே கொஞ்சம் அலர்ஜி தான். நான் இவ்வளோ தூரத்தில் தான் நின்னேன். ஜீப் இருக்க இடத்துல நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர் அது வரைக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. யார் யாருக்கெல்லாம் தைரியம் ஜாஸ்தியோ அவங்க எட்ஜு வரைக்கும் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த குரூப் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் முன்னே வர சொல்லிவிட்டு, ஏன்னா அவங்கள நான் தான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என் கை நடுங்குது. அவங்க தைரியமாக போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் இங்கே வாங்க இதில் ஏன்னா இந்த குரூப் தான் வந்து பஸ்ஸுலேயுமே பாடிக்கிட்டு வந்தாங்க. ஒரு 4-5 பேர் பிரதர்ஸும் பாடினாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் பாடிட்டு இருந்தாங்க. அப்படி சரி ஓகே இவங்கள பாட்டு பாட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பாடுறீங்களான்னு கேட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, ஆனால் ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போனாங்கப்பா. அதுக்கு உண்மையிலே அவ்வளோ எட்ஜ் வரைக்கும்லாம் போய் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு போயிருக்கோம். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு என்ஜாய் பண்ணணும். அப்புறம் இவங்கெல்லாம் பாடினாங்க. அதையும் என்ஜாய் பண்ணி சூப்பராக எடுப்பாங்க. ரம்யா வீட்டு சமையல் பாருங்க. அதேதான் அவங்களே தான். எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை மன்னன் உன்றாணி நானே பண்பாடும் பாடகன் நீயே உன் ராகம் நானே ஏதேதோ எண்ணம் வளர்த்தே உன் கையில் என்னை கொடுத்தே. வேற என்ன பாட்டு பாடுங்க. என்ன சத்தம்? கடைசி பாட்டான்னு கேட்கறது. இதான் கடைசி பாட்டு. என்ன சத்தம்? என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் உயிராய்? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் எழிலாய்? கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா? அடடா என்ன சத்தம் இந்த நேரம். அப்புறம் வழக்கம் போல் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா ஃபோட்டோஸ் தான் நமக்கு நனவு இல்லையா. இவங்க தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தவங்க. சூப்பு, ஸ்வீட் கார்ன், மிக்ஸ்டு சிக்கன், எக்கு எல்லாம் போட்டு ஒரு சூப் நல்லா இருந்தது. பரோட்டா எப்படினாலும் உங்களுக்கு அடுத்து தான் போடுவாங்க. வெயிட் பண்ணுங்க. சப்பாத்தி, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ். ஆமாம்
சிக்கன் கறி. நான் சூப்பு கூட சாக்கலாம்னு ஒரு சிக்கன் பீஸ் கேட்டேன், தரல இவர். ஆமாம். அடுத்து இது பீஃப் கறி. வெஜ்ஜி குருமாவா? வெஜ்ஜி குருமா. நேற்று நான் செஞ்ச அதே குருமா. சாலட், சாஸ், பெப்பர், சால்ட். ஓகே. அப்புறம் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து டின்னருக்கு வந்துட்டோம். ஏன்னா டின்னர் முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் இருக்குன்னு சொன்னால, அதனால் வந்து சப்பாத்தி, பரோட்டா, பீஃப், சிக்கன் கறி, அப்புறம் வெஜ்ஜி குருமா, சாலடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஸ்பைசி மட்டும், காரம் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது. அது மட்டும் சொல்லிட்டு வந்தோம், கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. டின்னரும் நல்லா ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம்ல. நான் பெரும்பாலும் வெளியில் போகும்போதெல்லாம் ஸ்நாக்ஸு பஸ்ஸில் சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க நான் ஸ்டாப்பாக. ஏன்னா கொண்டு வந்திருந்தாங்க ஜனங்க வந்து ஊரில் எல்லோரும் இந்த முறுக்கு, மிக்சரு, சிப்ஸு, அதுக்கு 1 கிலோ பாக்கெட் எல்லாருமே வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாற்றி மாற்றி ரன்னிங்கில் வந்துகிட்டே இருந்தது. அதனால் அதையும் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டே தான் கிளம்புனாங்க. என்னாச்சு, குளிர்காயிருங்களா? தனியன்னு குளிர்காயிருங்க, குரூப்போட சேருங்க. ஆடிட்டே போவோம். நீ ஆடாம என்ன பண்ணா குறுக்க மறக்க வரக்கூடாது எங்களுக்கு. ஹலோ, நீங்க என்ன எடுங்க, நான் நிக்கேன். ஓகே, அப்படி ஒரு ரவுண்ட் எடுங்க, அதுல நான் நிப்பேன். வீடியோல தானே இருக்கு, வீடியோ போட்டு தானே. ஆமாம், அப்படியே எடுங்க. இல்ல வீடியோ, நான் உங்களுக்கு வீடியோ ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வீடியோ தானே, என்னைய எடுத்துட்டு அப்படியே எடுங்க. ரவுண்ட் அங்க போங்க, ரவுண்ட் போங்க. குடுறி நீ பிடிக்காம என்ன செய்ய? ஓகே, நல்லா அடிப்படையா போட்டுருவோம். ஆமா, பாஸ்பீட் பெருசா கிளியரா இல்ல. அப்புறம் கேம்ப் ஃபயர் முடிஞ்சிட்டு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த பாம் த சிட்டி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு அப்புறம் ரிலாக்ஸ்டாக போய் எல்லோரும் பெட்டுக்கு போயிட்டோம். மறுநாள் காலையில் எல்லோரும் 7 மணிக்கு அசம்பிள் ஆக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து முடிச்சுட்டு போனோம். கண்டிப்பாக இன்றைக்கு ஃபுல் டே வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.